வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஒரு தியானத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கு அடுத்த ஒரு புதிய தியானம் கொடுக்க இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட துரியம் ஒரு மாத காலம் பக்கமா வந்திருக்கும். அதற்கு அடுத்த தியானமாக இந்த தியானத்தை நாம செய்ய போறோம். அதற்கான விளக்கம் இன்னைக்கு நாம பார்க்கலாம். மகரிஷி அவர்கள் 9 விதமான தவ முறைகளை அவருடைய இறுதி காலத்துல கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் நிறைய தவங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு சிலது அவரே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த 9 தவத்துக்குள்ளேயே அதனோட பலனெல்லாம் வந்துடுற காரணத்தினால நீங்க இன்னும் நிறைய தவங்கள்னு போக வேண்டாம். ஒரு 9 தவத்தை வடிவமைச்சு கொடுத்தாங்க. அதில் ஒரு 4 தியானங்கள் அடிப்படை தியானங்கள். நம்முடைய ஆகினை, சாந்தி, துரியம் மற்றும் துரியாதீதம், இந்த 4மே அடிப்படை தியானங்கள். நீங்க எந்த யோக ஞான மார்க்கங்களை போனாலும் இந்த தியானத்தினுடைய தொடர்பு நிச்சயமா இருக்கும். சரிங்களா? அது போக சிறப்பு தியானங்களா 5 தியானங்களை வடிவமைச்சு கொடுத்தாங்க. அந்த சிறப்பு தியானத்துல ஒன்றுதான் நாம செய்து கொண்டிருக்கிற பஞ்சபூத நவகிரக தவம். அதற்கு அடுத்தது இப்ப நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிற பஞ்சேந்திரிய தவம். இன்னும் 9 மைய தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம் என்று 5 விதமான தவங்கள், சிறப்பு தவங்கள் இருக்கு. சிறப்பு தவங்கள்ல மகரிஷி கொடுத்த முதல் தவம் பஞ்சேந்திரிய தவம் தான். ஆனா உங்களுக்கு பஞ்சபூத நவகிரக தவத்தினுடைய ஆற்றல் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த தவத்தை நாம இங்க முன்னாடி சொல்லி கொடுத்துருக்குறோம். பட் சிறப்பு தவத்துல முதல் தவம்னா பஞ்சேந்திரிய தவம் தான் வரணும். அது ஏன் முதன்மையா இருக்குது அப்படின்னா, எப்படி ஆக்னை தவம் நாம் செய்யும் போது அறிவு விழிப்பு நிலையில் இருக்கிறது, புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சரிங்களா, உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, மனம் அமைதி பெறுகிறது, விழிப்புணர்வுல இருக்கிறோம். சரிங்களா? அது போல எப்படி அடிப்படை தவத்தில் ஆகினை ஃபர்ஸ்டா வச்சிருக்காங்களோ அப்படி பஞ்சேந்திரிய தவம் என்பது கிட்டத்தட்ட ஆகினை மாதிரி தான். ஆனா பஞ்சேந்திரிய தவத்துக்குள்ள ஆகினை தவமும் வரும், துரிய தவமும் வரும். அதான் இதுல ஒரு பெரிய சிறப்பு. சேம் நம்ம துரியம் பண்ணிட்டு இருக்கோம்ல, சேம் அந்த தவம் அப்படியே பஞ்சேந்திரிய தவத்துக்குள்ள வரும். அது போக பஞ்சேந்திரிய தவத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, பஞ்சேந்திரியம் அப்படின்னா என்ன? நம்ம கிட்ட 5 இந்திரியங்கள் இருக்கிறது. மொத்த இந்திரியங்கள் 10. சரிங்களா? மொத்த இந்திரியங்கள் நம்ம கிட்ட இருக்கிறது 10 இந்திரியங்கள் இருக்கு. இந்திரியங்கள் என்றால் கருவிகள் என்று பெயர். கருவிகள் 10 கருவிகள் இருக்கு. அதுல 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று ஞான இந்திரியங்கள், இன்னொன்று கர்ம இந்திரியங்கள். ஞான இந்திரியங்கள் என்றால், ஞானம் என்றால் அறிவு, அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகள் 5. சரிங்களா? இந்த பக்கம் கர்ம இந்திரியங்கள் என்றால், கர்மம்னா செயல், செயலை செய்வதற்கு உதவக்கூடிய கருவிகள் 5. அறிவை ஞானத்தை கொடுக்கிற கருவிகள் 5. இதுக்கு பேரு ஞான இந்திரியங்கள் என்று பெயர். செயலை செய்யக்கூடிய கருவிகள் 5, அதற்கு பேர் கர்ம இந்திரியங்கள் என்று பெயர். இந்த கர்ம இந்திரியங்களுக்கு இந்த தவத்திற்கும் நேரடியான தொடர்பு இல்லை. பட் இந்த தவத்துல கர்ம இந்திரியங்களும் வேலை செய்யும். பட் இதுல முழுக்க முழுக்க நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஞான இந்திரியங்களை தான். என்ன ஞான இந்திரியங்கள்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவிகள். ஞானம் என்றால் அறிவு. அப்ப இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, அறிவு கருவிகள். என்ன கருவிகள்? அறிவு கருவிகள். ஞான இந்திரியம்னு சமஸ்கிருதத்துல சொல்றத
தமிழ்ல அறிவு கருவிகள். பஞ்ச இந்திரியம்னா 5 கருவிகள் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் பஞ்ச இந்திரியங்கள். சரிங்களா? இதை நம்ம கேஷுவலா நம்ம வாழ்க்கையில 5 புலன்கள் என்று சொல்லுவோம். தோல், ஸ்கின், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. இந்த 5 தான் 5 புலன்கள். சரிங்களா? அப்ப இந்த 5 புலன்கள் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் மூலமாகத்தான் நாம் இந்த உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும். நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். ரொம்ப நாள் ஆயிருக்கு உங்களுக்கெல்லாம் கேட்டு. நீங்க உங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படியெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்க? ஒண்ணு, ஏதோ ஒரு காட்சியை பார்த்து, ஒரு கடலையோ, ஒரு மலையையோ, அல்லது ஒரு விலங்குகளையோ, ஒரு இயற்கை காட்சியோ, ஒரு படத்தையோ, சினிமாவையோ, இந்த நண்பர்களையோ பார்த்து சந்தோஷமா இருந்திருப்போம். கரெக்டா? ஃபர்ஸ்ட். இன்னொன்னு, ஏதாவது விஷயத்த கேட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம். கண்கள் மூலமாக பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிருப்போம். பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். இல்லாட்டி கேட்டு சந்தோஷம் அடைஞ்சிருப்போம். அது ஒரு மியூசிக்கோ, அல்லது சொற்பொழிவோ, அல்லது யாராவது நண்பர்கள், குழந்தைகள் பேசுறதையோ, நல்ல விஷயத்தையோ கேட்டு சந்தோஷமா இருந்திருப்போம். 3வது, நுகர்ந்து இந்த மூக்கின் வழியாக வாசனையை, நல்ல வாசனைகளை நுகர்ந்து பல்வேறு விதமான சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம். பல்வேறு விதமான வாசனைகள் அனுபவிச்சிருப்போம். 4வது, சுவைத்து இந்த நாவின் மூலமாக பல்வேறு சுவைகளை, இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, காரம்னு சுவைத்து சுவைத்து இன்பத்தை அனுபவிச்சிருப்போம். 5வது, இந்த தோலின் வழியாக. சரிங்களா? ஒரு வெப்பமான இடத்துல குளிர்ச்சிக்கு போனா தோல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குளிர்ச்சியான இடத்துல இருந்து வெப்பத்துக்கு போனீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்க்ளூடிங் பாலுணர்வு வரைக்கும் நாம இந்த 5 புலன்களை கொண்டுதான் இன்பத்தை அனுபவிக்கிறோம். சரிங்களா? அதற்கு அடுத்த ஒரு இன்பம் இருக்கு. அது என்ன இன்பம்? இந்த 5 புலன்களால் பெற்ற அந்த ஒரு மகிழ்ச்சிய நமக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது இயற்கை. அந்த ரெக்கார்ட நினைச்சு பார்த்து சந்தோஷமா இருப்போம். இல்லையா? மனதின் மூலமாக அன்னைக்கு அப்படி பார்த்தோம், இன்னைக்கு இப்படி பார்த்தோம்னு. அப்போ இந்த 5 புலன்கள் மூலமாகத்தான் நாம பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறோம். இனி வாழ்நாள் முழுக்க நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னாலும் இதை வச்சுதான் அனுபவிக்கணும். கண்ணு போச்சு அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுக்க பார்க்கிற சந்தோஷம் போச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். காது போச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கேட்கிற சந்தோஷம் போச்சு. புரியுதுங்களா? அப்ப நீங்க உலகம் முழுக்க போய் சுற்றி பார்க்கலாம். ஆனா இந்த கண்ணை வச்சுதான் பார்க்கணும். உலகத்துல 800 கோடி பேருக்கு 1600 கோடி கண் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காட்சியை கொடுக்காது. உலகம் முழுக்க என்ன ஃபுட்டு வேணா ஆர்டர் பண்ணி கொண்டு வரலாம். பட் இந்த நாக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கணும். இந்த நாக்கு கெட்டு போச்சுன்னா உலகத்துல எந்த பொருளுமே உங்களுக்கு டேஸ்டா இருக்காது. அப்ப நீங்க உலக இன்பத்தை அனுபவிக்கணும்னா அதற்கான முதல் தகுதி உங்க புலன்களை நீங்கள் நன்றாக வைத்திருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம். இது ஏன் இந்த தவத்தை நீங்க செய்யணும்? இந்த தவம் என்ன பண்ணுவோம்னா இந்த புலன்கள் மேல தவம் பண்ணுவோம். இப்ப கண்ணுனா கண்ணு மேல தவம் பண்ணும். நம்ம மன ஆற்றலை எப்படி ஆக்னியில குவிக்கிறோம், துரியத்துல குவிக்கிறோம். இப்ப பஞ்சபூத நவதவத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்மேல மனதை செலுத்தி தானே ஆற்றலை எடுத்துக்கிட்டீங்க. அது போல
உங்க மனம் எங்க நினைக்கிறதோ அங்க ஆற்றல் போகும்ல. இப்ப கண்களை நீங்க நினைக்க 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 கண்ணிலே ஆற்றல் அபரிமிதமாக பெறும். அப்ப கண் என்ன ஆகும்? கண்ணிலே ஆற்றல் அதிகரிக்கும் போது அங்க இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். அங்க இருக்கிற அணு அடுக்குகள் எல்லாம் சீராகும். அங்க ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் நல்லா ஓடும். கண்களுக்கு நுட்பம் அதிகரிக்கும். அங்க இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கி கண்ணு ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வான்னு சொல்றாருல பாரதியார். அந்த மாதிரி நம்ம கண்கள் ஒளிரும். சரிங்களா? அப்ப 120 ஆண்டுகள் இந்த பார்வை நல்லா இருக்கணுமா இல்லையா? சரி, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இதுவா அப்படின்னு கேட்டா அது மட்டும் அல்ல. இந்த புலன்களை கொண்டுதான் நீங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். இப்ப நான் இந்த அறிவு சொல்றேன்ல, இந்த புலன்களை பற்றிய அறிவு, இது எப்படி நீங்க பெருக்குறீங்க? எப்படி அறிவு உங்களுக்கு வருது? எதன் வழியா வருது? நான் சொல்ற செய்தி உங்க காதுகளுக்குள் சென்று உங்களுடைய கருமையத்துல போய் ரெக்கார்ட் ஆகுது. இப்ப காது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த புலன் வேலை செய்யலைன்னா நான் பேசுகிற அறிவு உங்களுக்குள் போகாது. நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வேணும்? அறிவு வேண்டும். இதெல்லாம் பத்தி நிறைய பேசிட்டோம் நம்ம. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலர் என்னுடைய ரேணும் இல்லர். ம்? அப்ப அறிவு தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அந்த அறிவை கொடுக்கிற கருவிகள் இந்த 5. அதனாலதான் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் என்று வள்ளுவர் சொல்றார். அந்த 5 புலன்கள் எப்படி இருக்கணும்? நுட்பமா இருக்கணும். நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். ரொம்ப முக்கியம். அப்ப கேட்கிற அறிவு, இந்த காதின் வழியாக கேட்டு அறிந்து கொள்கிறோம். அறிவை பெருக்கிக் கொள்கிறோம். கண்களின் மூலமாக பார்த்து அறிவை பெருக்கிக் கொள்கிறோம். நாசியின் மூலமாக நுகர்ந்து அறிவை பெருக்கிக் கொள்கிறோம். உங்க கண்ணை மூடிட்டு ஒரு திருப்பதி லட்டை கொண்டாந்து உங்ககிட்ட முன்னாடி வச்சா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா மாட்டீங்களா? கண்டுபிடிச்சிருவோம். எப்படி? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ஸ்மெல் அப்படியே உங்களுக்குள்ள போகும். ஆல்ரெடி நீங்க ஒரு முறை அந்த ஸ்மெல் உள்ள போய் உங்க கருமையத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்குது அந்த அறிவு. திருப்பதி லட்டுனா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த ஸ்மெல் வந்த உடனே நீங்க கண்ணுல பார்க்க வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம். ஸ்மெல் வந்த உடனே ஏய் திருப்பதி லட்டா கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்குறீங்க. மூக்குல மட்டும்தான் அறிஞ்சுக்கிறோமா? நாக்குல ஒருத்தர் கண்ணை கட்டி மூக்கையும் பொத்திட்டு வாய் வழியா சுவாசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட வாயில ஒரு திருப்பதி லட்டு ஒரு பீஸ் வைங்களேன், கரெக்டா சொல்லுவாரு இது திருப்பதி லட்டு தான். எப்படி? சுவை மூலமாக நீங்க அறிந்து அறிந்து அது இனிப்பா புளிப்பா உவர்ப்பா காரமா ஜிலேபியா லட்டா அப்படி சுவை மூலமா நீங்க உணர்ந்ததெல்லாம் அறிந்து உங்க கருமையை ரெக்கார்டு வச்சிருக்கு. அப்ப எல்லா உலக அறிவையும், ஏன் இறைவனை அறிவதற்கான அறிவை கூட அறியணும்னா உங்க புலன்கள் தான். அதனாலதான் அறிவை பெருக்கக்கூடிய கருவி அறிவு கருவி, ஞான கருவி, ஞான இந்திரியம் என்று இதுக்கு பேர். சரிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட் ரொம்ப வேல்யூவா சொல்றேன். முதல்ல இன்பத்தை கொடுக்கிறது, 2வது அறிவை பெருக்குவது, 3வது கர்மாவை சேர்ப்பது. இப்ப என்னுடைய கர்மயம் இருக்குல்ல, இந்த கர்மயத்துல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. இந்த கர்மயத்திலிருந்து தான் எண்ணங்கள் எழுச்சி பெற்று நான் சொல்லாகவோ செயலாகவோ என்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்தை. ஒரு கருமையம் இருக்கு என்கிட்ட. நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே கருமையம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுல இருந்து எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் தான் என்னை பேச வைக்குது. இப்ப நான் பஞ்சேந்திரிய தவத்தை பற்றி பேசணும்னு அந்த கருமையத்திலிருந்து ஒரு எண்ணம் வருது. நான் அதை பத்தி பேசுறேன். நீங்க இதெல்லாம் உட்கார்ந்து கேட்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. நீங்க ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம்னு பார்த்தோம். அந்த எண்ணம் எங்கிருந்து வருது? கருமையத்திலிருந்து வருது. அப்ப கருமையத்துல எல்லாமே இறுக்கி சுருக்கி இறைவன் இருப்பாக வைத்திருக்கிறான். அதை பத்தி பின்னாடி டீட்டெயில்டா பார்ப்போம்.
அப்போ என்னுடைய கருமையத்திற்குள்ள அந்த எண்ணத்தை போடுவது எது? அதாவது ஒரு பானையில தண்ணி இருக்குது. மோந்தா தண்ணி வருது. சரிதானுங்களா? அதே பானையில டிச் தண்ணி இருக்குது. மோந்தா என்ன வரும்? டிச் தண்ணி தான் வரும். இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வெள்ளை கலர் பால போடுறீங்க, கருப்பு கலர் பால போடுறீங்க. சரியா? 2யுமே உள்ள போட்டீங்கன்னா, உள்ள 2மே மிங்கிலா இருக்கும். இப்ப வெளிய வரப்ப வெள்ளை கலரும் வரலாம், கருப்பு கலரும் வரலாம். ஏன்னா போட்டது யாரு? நம்ம தான். புரியுதா நீங்க? அது போல என்னுடைய மனதிற்குள்ள அந்த கருமையம் இருக்குல்ல எனக்குள்ள. அதற்குள்ள அந்த பதிவுகள் எல்லாம் போட்டது எது? இந்த புலன்கள் தான். இப்ப நான் நல்லத பார்க்கிறேன். சரிங்களா? பார்க்கறது என் கண்ணு மூலமா மூளைக்கு உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிருது. இப்ப என்ன ரெக்கார்ட் ஆகுது? நல்லது ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நான் நல்லத கேட்கிறேன். இப்ப நீங்க இந்த இறை ஞானத்த, மகான்கள் கொடுத்த ஞானத்த நீங்க கேட்கிறீங்க. இந்த ஒலி அலைகள் உங்க காதுக்குள்ள உங்க மூளைக்குள்ள உங்க கருமையத்துல ரெக்கார்ட் ஆகுது. அப்ப நீங்க நல்ல விஷயத்தை பார்க்கும் போதோ, நல்லதை கேட்கும் போது, நல்லதை நுகரும் போது, நல்லதை சுவைக்கும் போது, அல்லது நல்லதை பேசும்போது, அல்லது நல்லதை உணரும் போது, நல்லதை சிந்திக்கும் போது, உங்க கருமையத்துல நல்லதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்ட் ஆனதுதான் என்னோட வாழ்க்கையில எண்ணமாக, சொல்லாக, செயலாக, என்னுடைய பழக்க வழக்கமாக, குணமாக, வாழ்க்கையாக மாறுது. அப்ப என்னுடைய வாழ்க்கை எங்க தீர்மானிக்கப்படுகிறது? இந்த புலன்கள் வழியாக உள்ளே செல்வதுதான் என்னோட வாழ்க்கையாக மாற்றம் பெறுது. அப்ப இந்த புலன்கள் எப்படி இருக்கணும்? நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதனாலதான் மகாத்மா காந்திஜி ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பள்ளிகள்ல ஒரு 3 குரங்கு பொம்மையை முன்னாடி வச்சிருப்பாங்க. நான் படிச்சப்ப அந்த பள்ளிக்கூடத்துல இருந்தது. எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தது. சரிங்களா? 3 குரங்கு பொம்மை வச்சு ஒரு பொம்மை இப்படி வச்சிருக்கும். ஒரு பொம்மை இப்படி வச்சிருக்கும். ஒரு பொம்மை இப்படி வச்சிருக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்ப அந்த 3 பொம்மை எதை சொல்லி வைக்குது? எதை சொல்றதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. அதனால குரங்கு அடையாளப்படுத்திட்டாங்க. குரங்கு என்ன பண்ணும்? இங்கிருந்து அங்க தாவும், அங்கிருந்து அங்க தாவும், அங்கிருந்து அங்க தாவும். நம்ம மனசு என்ன பண்ணும்? ஒன்னையே நினைக்காது. இத நினைக்கும், அத நினைக்கும், அத நினைக்கும். போட்டு பிச்சு போட்டு பிடுங்கிட்டு கிடக்கும். சேட்டை பண்ணதில்ல. அந்த மாதிரி. இப்ப அந்த மனதை கொண்டு கெட்டதை பார்க்காதே. பார்த்தா என்ன ஆயிரும்? உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிரும். சரிதானுங்களா? சில டிவியில அந்த கொலை இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு தூக்கத்துல கனவு வந்துடும் அவங்களுக்கு. கவனிச்சிருக்கீங்களா? பேய் படம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து. ஏன் நீ பார்க்கிற? பார்த்தா உள்ள ரெக்கார்ட் பண்ணிடுவான் இறைவன். நீ என்ன பார்த்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவான். எப்ப நீங்க என்ன பார்த்தாலும் உள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெக்கார்டிங் சிஸ்டம் வச்சிருக்கான். நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் உள்ள ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. சிசிடிவி கேமரா நாம வச்சிருக்கிறது யாராவது ஸ்டாப் பண்ணலாம், உடைக்கலாம், ஆஃப் பண்ணலாம். ஆனா இறைவன் வச்சிருக்கிற கேமராவை யாரும் கை வைக்க முடியாது. அப்ப நீங்க எது பார்த்தாலும் இப்ப இந்த கேமரா பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். அந்த கேமரா வாங்கி உள்ள ரெக்கார்ட் பண்ணதுல ஜூம்ல அந்த மாதிரி நீங்க எதை பார்த்தாலும் உள்ள ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிடுவான். நல்லதை பார்த்தாலும் சரி, கெட்டதை பார்த்தாலும் சரி. அது மாதிரி நீங்க எதை கேட்டாலும் உள்ள ரெக்கார்ட் பண்ணிடுவான். ஒரு பாட்டு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த பாட்டை நீங்க பாடிட்டு இருப்பீங்க. கவனிச்சிருக்கீங்களா? உள்ள ரெக்கார்ட் ஆயிரும். மோனிகா அப்படின்னு பாடுனீங்கன்னா, உடனே நமக்குள்ள அந்த பாட்டு வரும். எப்படி? நீங்க கேட்டீங்களா? உள்ள அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டான். அதே போல ஸ்மெல்லு ரெக்கார்ட் ஆகும், டேஸ்ட் ரெக்கார்ட் ஆகும். நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும். ரொம்ப முக்கியம். நல்லதா பேசினா நல்ல ரெக்கார்ட் ஆகும். கெட்டதா பேசினா கெட்ட ரெக்கார்ட் ஆகும். இப்ப வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்க அதை கேட்டுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை சர்வசாதாரணமா அந்த கெட்ட வார்த்தையை பேசும். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பையன் கெட்ட வார்த்தையா பேசுறா சார்.
கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறா சார். அதுக்கு ஒரு ஞானி சொன்னாராமா, கரெக்டா சொல்லுங்க. கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறானா, கேட்ட கேட்ட வார்த்தையா பேசுறானா அப்படின்னு கேட்டாராமா. அந்த பெற்றோர் அப்படியே வாய மூடிட்டு போயிட்டாங்களாம். அவன் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசல, கேட்ட கேட்ட வார்த்தையா பேசுறான். சரிதானுங்களா? அப்ப அவன் காதுல என்ன வார்த்தை விழுகுதோ அது உள்ள ரெக்கார்ட் ஆகி அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுது. அப்ப நல்ல வார்த்தைகளை பேசுற சூழல்ல இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் நல்ல வார்த்தையை பேசி பழகுவாங்க. அப்ப நீங்க ரொம்ப முக்கியமா என்னோட வாழ்க்கையை எது வடிவமைக்குதுன்னா இந்த 5 புலன்களும் தான். அப்ப நம்ம நிறைய நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை நுகரணும், நல்லதை சுவைக்கணும். அப்ப நல்லதையே உள்ள போட 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 என்னோட கருமையம் நல்லதாயிரும். அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் நல்லதா இருக்கும், சொற்கள் நல்லதா இருக்கும், செயல்கள் நல்லதா இருக்கும், பழக்க வழக்கம் நல்லதா இருக்கும், வாழ்க்கை நல்லதா இருக்கும். கெட்டதை உள்ள போட்டேன், கெட்டதை பார்க்கறேன், கண்டதை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு டிவி, செல்போன்ல கண்டதெல்லாம் பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு. கண்டதை பார்க்குறோம், பார்த்தது உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிக்கும். கண்டதை கேட்குறோம், உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிக்கும். கண்டதை பேசுறோம், புரியுது? கண்டதை நினைக்கிறோம், நினைச்சா கூட இறைவன் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அப்ப கெட்டதை பார்த்து, கெட்டதை பேத்து, கெட்டதை நினைச்சு, கெட்டதை கேட்டுட்டு இருந்தோம்னா உள்ள இருந்து என்ன வரும்? கெட்டதுதான் வரும். நீங்க என்ன பால் போடுறீங்களோ அந்த பால் தானே வெளியே வரும். ஒயிட் பாலாவே ஃபுல்லா போட்டே இருந்தீங்கன்னா வெளியே எடுக்கிறப்ப ஒயிட் பாலா வரும். பிளாக்கா போட்டே இருந்தீங்கன்னா பிளாக்கா வரும். அப்ப உங்களுக்கு என்ன பால் தேவையோ அதை போடணும். புரியுதா இல்லைங்களா? அப்ப நான் ஒயிட் பாலை போட்டு எனக்கு பிளாக் வரணும்னு நினைச்சா வராது, பிளாக்கை போட்டுட்டு ஒயிட் வரணும்னு நினைச்சா வராது. அப்ப என் வாழ்க்கையை எதுதான் தீர்மானிக்குது? என்னுடைய மனம் இந்த புலன்கள் மூலமாக இயங்கி என்னோட வாழ்க்கைக்கு எது அஸ்திவாரம் என்பதை தீர்மானிக்கும். அதனாலதான் ஞானிகள் இந்த புலன்புக்கள் பாடல நீங்க ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த உலகம் யாருக்கு கட்டுப்படும் தெரியுங்களா? இந்த சுவை, ஒளி, ஊறு அப்படின்னா ஊறுதல், தொடு உணர்வு, ஓசை, நாற்றம், நாற்றம்னா வாசனை, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான். இது எப்படி நடக்குது, இதற்குள்ள என்ன ரகசியம் இருக்குது அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டவனுடைய காலிலே இந்த உலகம் கட்டுப்பட்டு நிற்கும். வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த உலகத்துல எதுவும் அவனுக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது. எவ்வளவு ஆழமான விஷயம் தெரியுங்களா? இன்னொரு இடத்துல பொறிவாயில் 5 வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறி வாயில் 5 பொறிகளின் வாயில் இழுக்கின்ற 5 உணர்வு நுட்பங்களை பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தி, அதை எவன் ஒருவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறானோ, அளவு முறை மீறாமல் வைத்திருக்கிறானோ, அப்படி அவன் ஒழுக்க நெறி நின்றால் அவன் நீடு வாழ்வான், வாழ்வாங்கு வாழ்வான், மரணமில்லாமல் வாழ்வான். சாதாரண விஷயம் அல்ல, அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும். 5 புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிட்டு. அப்ப இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி, ஆற்றல் படுத்தி, நுட்பப்படுத்தி, அதில் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் நீக்கி நாம இறை உணர்வுக்கு தேவையான கருவிகளாக அவற்றை மாற்றக்கூடிய தவத்துக்கு பேர் தான் பஞ்சேந்திரிய தவம். சரிங்களா? சரி, இந்த தவத்தை இன்னும் நீண்ட நேரம் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் இன்னொரு 5 நிமிடம் விளக்கம் கொடுத்துட்டு அடுத்த வகுப்பு இதே தவத்தினோட விளக்கம் தான் கொடுப்பேன். அடுத்த வகுப்புல நான் முன்னாடி வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு அப்படியே தவத்தையே நடத்திடுவோம். சரிங்களா? இப்போ துரியம் ஆரம்பிச்சு 1 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் நாள் கம்மியா இருந்ததுன்னா அடுத்த வகுப்பு துரியம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வகுப்புல நம்ம இதை நடத்துவோம்.
சரி. அப்போ இந்த 5 இந்திரியம் அப்படிங்கிறது என்னன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. தோலு, நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. அதனால தான் எண்சாண் உடம்புக்கு சிரசே பிரதானம். 8 ஜான் இருக்கிற உடம்புக்கு எது முக்கியம்? தலை. ஏன்? இதுல தான் இந்த மனசை இயக்குற மூளை இருக்கு. அதுபோக இந்த 5 புலன்களும் இருக்கு. அதனால தான் முகம் ரொம்ப முக்கியம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சும்மா சொல்லல. சரி, முகத்துல தான் பஞ்சபூதங்களுக்கான உறுப்பு இது. இது நிலத்துக்கான உறுப்பு மூக்கு. இது நீருக்கான உறுப்பு வாயு. நெருப்புக்கான உறுப்பு கண்ணு. காற்றுக்கான உறுப்பு காது. தோலு. விண்ணுக்கான உறுப்பு தோலு. 5 புலன்களும் பஞ்சபூதங்களும் இருக்கிற இடம். சாதாரண விஷயம் இல்ல முகம். அப்போ இந்த 5 புலன்களையும் நாம் எப்படி வச்சுக்கணும்? ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த புலன்கள்ல நமக்கு தொந்தரவு வரக்கூடாது. சரிங்களா? அது என்ன தொந்தரவு இருந்தாலும் சரிப்படுத்த முடியும் இந்த தவத்தால. உங்களுக்கு தோல்லையோ, நாக்குலயோ, மூக்குலயோ, கண்கள்லயோ, காதுகள்லயோ தொந்தரவு இருந்தா, இந்த தவத்தை நீங்க ஆழ்ந்து தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கன்னா, நாள்பட நாள்பட அந்த தொந்தரவுகள், அந்த கழிவுகள் எல்லாம் உங்க புலன்கள்ல இருந்து நீங்கி, உங்க புலன்கள் ஆரோக்கியம் பெறுவதை உங்களால் உணர முடியும். சரிங்களா? இன்னும் அந்த புலன்கள்ல சில சில குறைபாடுகள் இருக்கும். சிலருக்கு கண்ணு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். சிலருக்கு காது கேட்கறது தொந்தரவா இருக்கலாம். சிலருக்கு ஸ்கின்ல நெறைய அலர்ஜிஸ், ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். அப்ப இந்த தவம் பண்ண பண்ண அது எல்லாமே சரியா இருக்க ஆரம்பிச்சுரும். மேலும் நுட்பமாக வேலை செய்யும். நுட்பம்னா உங்களுக்கு காயகல்பத்துல நம்ம விளக்கியிருக்கோம்ல. இந்த புலன்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு. சரிங்களா? அதாவது என்னுடைய கண் இருக்கு. கண்ணுலேருந்து 2 யூனிட் காந்தம் வெளியேறிட்டே இருக்கு எப்பவுமே. எப்பவுமே புலன்கள் வழியாக காந்தம் எப்படி அந்த அணையில ஒரு மடை போட்டிருப்பாங்க. திறந்தா தண்ணி வர்ற மாதிரி. சரிதானுங்களா? அந்த மழையில கொஞ்சம் தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய அணையா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி என்ன ஆகும் சைடுல? ஏன்னா அது ஃபுல்லா அப்படியே லாக் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் தண்ணி லைட்டா லீக் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த புலன்கள் வந்து நம்ம ஜீவகாந்தம் அப்படிங்கிற அந்த சக்தி வெளிப்படக்கூடிய மடைகள் தான் இந்த புலன்கள். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா என்னோட ஜீவகாந்தம் செலவாயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க ஜீவகாந்தம் செலவாயிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க ஜீவகாந்தம் செலவாயிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு சிந்திக்கிறீங்கன்னா உங்க ஜீவகாந்தம் செலவாயிட்டு இருக்கு. ஜீவகாந்த செலவு தான் எல்லாமே. மகிழ்ச்சி ஒரு பாட்டுல அழகா சொல்லுவாங்க. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். எது இன்பம்? இப்போ உங்க காது வழியே ஜீவகாந்தம் செலவாயிட்டு இருக்குது. அதுதான் உங்களுக்கு இன்பமா இருக்குது. நான் பேசுறது இன்பமா இல்ல. புரியுதா இல்லைங்களா? அப்ப நீங்க ஒன்றை பார்க்கிறப்ப என்ன நடக்குது? உங்க காந்தம் செலவாகுது. அது உங்களுக்கு இன்பமா இருக்குது. நாக்குல வைக்கிறீங்க சுவை, உங்க காந்தம் செலவாகுது. இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால திரும்ப திரும்ப அதை பேச வேண்டியதில்லை. நாக்கின் வழியாக என்னுடைய காந்தம் செலவாகிறத நான் இன்பமாக அனுபவிக்கிறேன். அப்ப இந்த புலன்கள் என்பது ஜீவகாந்தம் செலவாகக்கூடிய வழிமடைகள். அதற்குன்னு செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லல. செலவு பண்ணணும். எங்க, எப்ப, எவ்வளவு தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணணும். இப்ப பணத்தை கொடுத்தா கரெக்டா செலவு பண்றீங்களா? கசமுசானா? சௌரியத்தை தூக்கி வீசுவீங்களா? இல்லையே. அப்ப பணத்தை கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம். நம்ம வாழ்க்கையை திரும்ப சம்பாதிக்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? அப்ப அதை கரெக்டா நீங்க வாழணும்னா இந்த புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். புலன்கள் நுட்பமானதாக இருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த புலன்கள் மூலமாக ஆற்றல் செலவாகுது. செலவாகிறது தான் நம்ம சந்தோஷமா உணர்றோம். இப்ப சாதாரணமா 2 யூனிட் இருக்கிற எனர்ஜி நீங்க ஒரு காட்சியை பார்க்குறப்ப 5 யூனிட்டோ 10 யூனிட்டோ மாறும். இந்த தவம் நல்லா பண்ணிட்டே வந்தா உங்க புலன்களுக்கு நுட்பம் அதிகரிக்கும். அப்ப அந்த 2 யூனிட் செலவுங்கிறது 1 யூனிட் ஆயிடும். இது நான் எப்படி நான் அடுத்த வகுப்புல டீட்டெயில்டா விளக்குறேன். அப்போ 1 யூனிட் ஆயிருச்சுன்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க நண்பர் இருக்காரு. அவருக்கு 2 யூனிட் ரெகுலரா செலவாகுது. நம்ம அதுல தவம் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி 1 யூனிட் தான் செலவாகுது.
இப்போ ஒரு ஸ்வீட் கொண்டாந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 யூனிட் இருக்கிற ஸ்வீட் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ நம்மளோட நண்பர் சாப்பிடுறாரு. அதுல 3 யூனிட் அளவு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா 2 யூனிட் ரெகுலரா செலவாகுது. நமக்கு 4 யூனிட் சந்தோஷம் கிடைக்கும். புரியுதா? ஒரே ஸ்வீட் தான். அவர் அனுபவிக்கிறத விட நம்முடைய சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கு. போதுங்கிற நிறைவு நமக்கு சீக்கிரம் வந்துடும். புரியுதா? இப்படியெல்லாம் பல்வேறு நன்மைகள் இந்த தவத்தில் இருக்கு. குறிப்பாக புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும். புலன்கள் இருக்கிற தொந்தரவுகள் நீங்கும். புலன்கள் ஆரோக்கியமாகும். புலன்கள் நுட்பமாகும். புலன்கள் விழிப்பு நிலையோடு இருக்க பழகிக்கொள்ளும். சரிங்களா? அது அவ்வளவு நன்மை பலது இருக்கு. இப்ப புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சா நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும். அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். இன்னும் தீயவற்றை உள்ள செல்லாமல் பாதுகாக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். கெட்ட எண்ணம் சொல் செயல் இல்லாததுனால, கெட்டதை பார்க்கறது கெட்டதை கேட்கறது வேலை இல்லாததுனால, கெட்டதை உள்ள போறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்ப நல்லது மட்டுமே உங்களுக்குள்ள போகும். 5 புலன்கள் லகான் உங்க கண்ட்ரோல் இருக்கணும். அப்பதான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வண்டி போகும். அதை கசமுசான்னு விட்டீங்கன்னா அது நிச்சயமா எங்கேயாவது குளியல கொண்டு போய் தள்ளும். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உல. திருமூலர் சொல்றார். பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உல. மேய்ப்பாருமின்றி வெறித்தே திரிவன. மேய்ப்பாருமிருந்து வெறியும் அடங்கினால் பால் பசு 5ம் பாலாய் சொரியுமே என்று சொல்றார் திருமூலர். என்ன சொல்றாரு? பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உல. இப்ப நம்ம கிட்ட 5 பால் பசு இருக்குது. பாலை கறக்கிற பசுமாடு. அது எதை சொல்றாருன்னா நம்ம 5 புலன்களை சொல்றாரு. இந்த 5 புலன்கள் எப்பேற்பட்டதாமா? மாடு எப்படி பாலை கறந்து எவ்வளவு நன்மையை கொடுக்குது அது. சரிங்களா? அப்ப அது போல இந்த புலன்கள் நல்லதை கொடுத்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆற்றல் கொண்டது இந்த புலன்கள் 5. அது இப்ப எப்படி இருக்கு? மேய்ப்பாரும் என்று வெறித்தே திரிவன். அந்த பால் பசு மேய்க்கிற ஆள் இல்லை. அது வெறிச்சிட்டு திரியுது. போய் அங்க போய் காட்டுல விளைச்சல நாசம் பண்ணுது. சரிதானுங்களா? அங்கேயும் இங்கேயும் போய் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுது. வெறிச்சிட்டு திரியுது. ஏன்? கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரி நம்ம புலன்கள் அதை இதையும் பண்ணி கெட்டதை போய் செய்யுது. கெட்டதை பேசுது, கெட்டதை பார்க்குது, கெட்டதை கேட்குது, கெட்டதை நினைக்குது. புரியுதுங்களா? ஏன்? மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை. மேய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினால். மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து அதனோட வெறியெல்லாம் அடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பால் பசு 5ம் பாலாய் சொரியுமே. எவ்வளவு பால் கொடுக்கும்? அந்த பால் எத்தனை பேருக்கு நன்மையை கொடுக்கும் இல்லையா? அது போல இந்த 5 புலன்களும் அற்புதமான விஷயம். இறைவனோட படைப்புல அற்புதமான விஷயம் இந்த புலன்கள். நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். இந்த பஞ்ச பூதங்களுக்கும் இந்த புலன்களுக்கும் எப்படி தொடர்பு, என்ன நடக்குது இந்த புலன்கள்ல, எப்படி செயல்பாடு நடக்குதுனால அடுத்த வகுப்புல தெளிவா பார்த்துருவோம். அப்ப இந்த 5 புலன்களும் மிக அற்புதமானது. கண் இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டா தான் கண்ணனோட அருமை தெரியும். காது இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டா தான், காது கேட்காதவங்ககிட்ட போய் கேட்டா தான் காதோட அருமை தெரியும். நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டுங்காட்டி அருமை தெரியல. சரிங்களா? அப்ப இந்த 5 புலன்களையும் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை. இது வெறிச்சிட்டு தெரியுது. இப்ப மேய்க்கிறதுக்கு ஆள் தான் இந்த தவம். மேய்ப்பாரும் இருந்து வெறி அடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பால் பசு 5ம் பாலாய் சொரியுமே. நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்லதை நினைச்சு சொல்லி அவ்வளவு உனக்கு நன்மை செய்யும்பா. வாழ்க்கைக்கே அவ்வளவு நன்மை செய்யும். அப்ப அந்த ஒரு அற்புதமான தவத்தை நம்ம அடுத்த வகுப்புல முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செய்ய இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி
இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு அறிவிப்பு சொல்லி நிறைவு செய்வோம்.